தெருநாய்களின் தொல்லை சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. சென்னை தண்டையார்பேட்டை, குறுக்குப்பேட்டை பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தண்டையார்பேட்டை சேனியம்மன், திலகர் நகர், குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதால் இரவு நேரங்களில் தெருக்களில் நடமாட பெரும் அச்சம் நிலவுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இங்க நைட் டைம்லன்னா நாய் நிறைய இருக்கு. குழந்தைங்க எல்லாம் சரியா போக முடியல. தொடுத்து பின்னாடி திடீர்னு பைக்ல போறவங்கள கூட நைட் டைம்ல போகும்போது தொடுத்துது. பயமா இருக்காது. நைட்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டுலாம் வர முடியாது, கலாரமும் போக முடியாது. அப்படியே கடிக்க ஓடிடுறேன், அப்படியே மொசைன்னு தொடுத்தினே ஓடிடுறேன். இந்த பக்கம் கூட நிறைய தான் இருக்குது, கோட்டை சொல்லுவேன், சிலகர் நிறைய. பயமா தான் இருக்கு. குழந்தைங்க நடக்கிறது கூட பயமா இருக்கு. நாய் போனாலுமே குழந்தைங்க அப்படியே அலற அடிச்சுன்னு ஓடியாருது அப்படியே. ஏன்னா அப்படியே சூழ்ந்துக்குதுங்க நாய்ங்க. தெருநாய்களை பிடித்துச் செல்லும் மாநகராட்சி ஊழியர்கள் நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திவிட்டு மீண்டும் தெருக்களிலேயே விட்டுவிடுவதாக தெரிவிக்கின்றனர். தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறும் மக்கள் நாய்களுக்கு என்று ஒவ்வொரு பகுதியிலும் காப்பகம் அமைத்து பராமரிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். ஏன்னா அவங்க கொண்டு போய் அதை கருத்தடை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் செய்யறாங்க, திரும்ப அதே பகுதியில கொண்டு வந்து விடுறாங்க. இருந்தாலும் அந்த கருத்தடை செஞ்ச நாய் கூட திரும்ப பிரசவம் ஆகுது. தமிழ்நாட்டிலேயே நாய்க்கடி பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டமாக சேலம் மாவட்டம் உள்ளது. 25,000க்கும் மேற்பட்டோர் சேலத்தில் நாய்க்கடி பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதால் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தெருவுக்கு 1-2 இருந்தது, பிரச்சனை இல்லை. இப்போ தெருவுக்கு 20-30 இருக்கு. எங்கள் தெருவுக்கு வேணா வாங்க, நாய் பிடிக்கிற வண்டியும் வருது, வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்கள. இப்போ இங்கே கோட்டையில் அபீப் தெருவில் ஏகப்பட்ட நாய்ங்க. இப்போ முன்னோட இப்போ நீங்கள் பெருமா கோயில் பக்கத்தில் போய் பாருங்கள், இப்போ லைவாக எடுக்கலாம். 15 நாய் குரூப்பாக, 10 நாய் குரூப்பாக சுற்றிட்டு இருக்கு. போகிறக்கே காலையில் போகிறக்கே இப்போ அச்சமாக இருக்குது. பிள்ளைங்களை வெளியே விடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக சரியான தீர்ப்பு தான் இது தப்பானதுலாம் இல்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை போன்று தமிழ்நாட்டிலும் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.